தண்டை மாறி தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிலிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணைநிதி தெய்வமுற்றும் காட்டுகின்ற தெய்வம், சேயாக இலை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஹேம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று எல்லா விரதம் குவலயம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம், அகத்தியர் மலரடி சரணம் சரணம், சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம்.
ஓம் சரவணபவாய சண்முகா அற்புகா சிவசுப்பிரமணியாதி பாடல்கள் கார்த்திகேயன் மகான் அருகிய கந்தராளர் பாடுகிறது ஒரு பாடல் பாடி அடைவதை கேட்டு முருகன் வர வேண்டும் அருள் பேரு ஜோதியருக்கு ஓம் சரவண ஜோதியினர் ஓம் சரவணபவாய் சண்முகா அருமுகா சிவசுப்பிரமணியாய பாடல் கார்த்திகேயன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் ஒடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் என்றாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே தோன்றியது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் ஒடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் என்றாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் முன்னே தோன்றினேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பண்ணனை செஞ்சுடல் வேந்தனை செந்தமிழில் விழித்தவனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை கார் துணை போது மனமாக ஒரு தாழ்நிலை ஓம் சரவணபவாயன சிவாய அகத்தி சாயனம சிவாய திருமூல தேவாய நம சிவாய கரூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அகத்தியமான சினவாய் என்றென்றோ சிந்தனைவார் குளியைவார் அகத்தியரே காசாய வேடமைவார் அப்போ சிலரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை தண்டனிட்டு வேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியெல்லாம் யக்கியத்தில் பிரதயோகி ஆயிரத்தெட்டண்டமெல்லாம் ஆணையாச்சே சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க
சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உண சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய் நவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய் நவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சத்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞானயுகத்தை படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் அல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூஜையின் நோக்கம் உலகம் பெருமாற்றம். பூஜையின் நோக்கம் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது. பூஜையின் நோக்கம் மாபெரும் தொண்டில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று தொண்டு செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் ஒவ்வொரு பூஜையிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆசானுடைய திருவடியிலே சமர்ப்பித்து வருகின்றோம். ஆசானும் மனமிறங்கி இந்த வேண்டுதலுக்கு மனமிறங்கி உலக பெருமாற்றமானது சூட்சுமமாக ஆசானுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் தொண்டர்களும் அந்த மாபெரும் தொண்டில் இணைந்து தொண்டாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் சுவடி வேலை நமக்கு அருளி இருக்கின்றார்கள்.
நாம் ஒவ்வொரு வாரமும் மகான்கள் அருளிய நூலை பற்றியும் அல்லது மகான்கள் சொன்ன கவியை பற்றியும் நாம் இங்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரங்களில் நாம் மகான் திருவள்ளுவர் அருளிய திருக்குறளை நாம் இங்கு சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கடவுளுடைய தன்மையை சொல்ல வந்த திருவள்ளுவர் அந்த கடவுளுடைய தன்மையை சொல்லிய பிறகு அதற்கு இணையான இயற்கையாகிய மழையை பற்றி சொன்னார். மழையை சொன்ன பிறகு அடுத்து அந்த இயற்கையை வென்ற அந்த கடவுள் நிலையை அடைந்த ஞானிகளின் பெருமையை பற்றி சொல்லிய திருவள்ளுவர் அந்த நூலினுடைய முத்தாய்ப்பாக சொல்ல வந்த விஷயமான அறனை வலியுறுத்தி அந்த திருக்குறளுடைய வடி அமைப்புகளை நாம் சென்ற வாரங்களில் நாம் பார்த்தோம். இந்த அறம் என்று சொல்லும் பொழுது 2 வகையான அறம், ஒன்று இல்லறம், ஒன்று துறவறம். நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், நாம் எல்லாமே அன்றைக்கு பேசிய விஷயங்கள் தான். இல்லறம் என்பது ஒரு திருமணத்தை செய்து கொண்டு மனை மக்களோடு பற்றுகளோடு வாழ்வது இல்லறம். துறவரம் என்பது இதையெல்லாம் தவிர்த்து பற்றற்று வாழ்வது துறவரம். 2மே அறம்தான். பற்றுவதும் அறம், பற்றை விடுவதும் அறம். இந்த அறங்களை பற்றி பேசும்பொழுது இல்லறத்தை நாம் அன்றைக்கு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி மகான் திருவள்ளுவர் அருளிய அந்த 11 கடமைகளை பற்றி நாம் பேசினோம். 11 கடமைகளை ஒரு இல்லறத்தான் செய்வதற்கு அவனுக்கு வாழ்க்கை துணையாக ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் வள்ளுவர் அவர்கள் வாழ்க்கை துணைகளம் என்ற அடுத்த அதிகாரத்தில் நமக்கு அந்த செய்தியினை நமக்கு அறிவிக்கிறார். வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக மனைத்தக்க மாண்பு வளத்தக்க வாழ்வு. அந்த மனை இல்லறத்தை செய்வதற்கான அந்த 11 கடமைகளையும் செய்வதற்கான துணையாகவும் அது கணவனுடைய வருமானத்திற்கு உட்பட்டு அந்த செலவுகளை செய்து அந்த இல்லற தர்மத்தை செய்ய வேண்டும் என்பதையும் ஆசானவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். அப்படி இல்லறத்திற்கு ஒரு வாழ்க்கை துணையை அமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இல்லறத்திலே அன்பு பெருகும். அந்த அன்பு பெறுவதன் மூலமாக அந்த இல்லறத்தில் ஒரு குழந்தை உண்டாகும். அந்த குழந்தையின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு சமுதாயத்தில் சமுதாயத்திலிருந்து அவரை உறவு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதையும் ஆசானவர்கள் சொன்ன செய்திகளை நாம் இங்கு சிந்தித்திருந்தோம். இல்லறத்திற்கு அடிப்படை அன்பு, அதுபோல துறவரத்திற்கு அடிப்படை அருள். இந்த அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அன்பு என்பது நமக்கு தெரிந்தவரிடத்தில் அல்லது நமக்கு வேண்டியவரிடத்தில் காட்டக்கூடிய பரிவுக்கு பேரு அன்பு. முகம் தெரியாத நபரிடத்திலும் நாம் காட்டக்கூடிய பரிவுக்கு பேரு அருள். இல்லறத்திற்கு அன்பு முக்கியம், துறவரத்திற்கு அருள் முக்கியம். நம்முடைய ஆசானை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து ஆசான் அவர்கள் அருள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வரக்கூடிய இடத்துல நாம் ஏதேனும் ஒரு குழந்தை விழுந்து விட்டால் நாம் பதைக்கின்றோம். நம்முடைய குழந்தையா இருந்தால் அந்த பதைப்பு அன்பு. அதே வேறொரு குழந்தை, முகம் தெரியாத ஒரு குழந்தையா இருந்தால் அதுக்கு பேரு அன்பு. எங்கோ நடக்கக்கூடிய யுத்தத்தில் அங்க பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், வருத்தம் வருகிறார்கள் என்று நினைத்து நாம் இங்கு வேதனைப்பட்டால் அது அருள். நமக்கு கண்ணெதிரே நமக்கு வேண்டியவர்களிடத்தில் நாம் அவர்கள் துன்பப்படக்கூடிய செயலை பார்த்து நாம் வருந்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் அன்பு. இப்ப இல்லறத்திற்கு முக்கியம் அன்பு. இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய கணவனும் மனைவியும் அதற்கு முன்பு அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டாதவர்களாக இருந்தாலும், பெற்றோரிடத்தில் அன்பை பெற்றவராக இருந்தாலும், இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதுதான் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு பாராட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப இல்லறத்திற்கு அடிப்படை அன்பு. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? அறநூலாகத்தான் இந்த நூலை நமக்கு சொல்லியிருக்கார். இப்ப அன்பு பெரியதா அறம் பெரியதா என்று பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு செய்தி. அன்பை பற்றி சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் நல்ல தெரிந்த விஷயம். அந்த அன்பின் உச்சமாக யாரை சொல்லுவோம்? நம்முடைய அன்னையை, பெற்ற அன்னையை சொல்லுவோம். இப்ப அந்த அன்னை என்று சொல்லும் பொழுது, கடவுளை பற்றி சொல்லும் பொழுதே கடவுளுடைய கருணைக்கு நிகராக சொல்லும் பொழுது தாயினும் சால சிறந்தன்னு தான் சொல்லுவாங்க. தாய் ஒரு அன்பை சொல்லும் பொழுது தாயை தான் முன்னுரிமை வைக்கும். ஒரு நபர் இருந்தார், அந்த ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எப்பவும் தண்ணி போட்டுட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கக்கூடியது. அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. மனைவி என்ன சொல்கிறார்? உன்னுடைய தாயினத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் பெற்றுவா என்று அனுப்புகிறார்.
அவனும் ஒவ்வொரு முறையும் தாயிடம் கேட்கிறான். தாய் இல்லை என்று சொல்கிறாள். ஒவ்வொரு முறையும் தாயை அடித்து துன்புறுத்தி விட்டு அவளிடத்தில் இருந்த பொருள்களை வலுக்கட்டாயமாக எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் தாயை அடிக்கும் பொழுது அந்த தாய் மௌனமாக இருப்பான். இதை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்ன அவன் வர்றான், தண்ணி கூட்டிட்டு வர்றான், பெற்ற தாயை அடிச்சுட்டே இருக்கான். ஆனா அந்த தாய் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். என்றைக்காவது அந்த தாய் வாய் திறந்து அலறினால் அழுதால் அன்றைக்கு அவனை ஒரு புடி பிடிக்க வேண்டும் என்று பக்கத்தில் உள்ளவர்கள் நினைத்துட்டு இருக்காங்க. இது வழக்கமா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அதே போல அந்த மகன் வருகிறான். தாயிடத்தில் கேட்கிறான். இல்லை என்று சொல்கிறாள். மீண்டும் துன்புறுத்துகிறான். இப்பொழுது இந்த தாய் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஊர் மக்கள் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, என்றைக்கு அந்த தாய் அழுகிறாளோ அன்றைக்கு அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கவர்கள் அடிக்க வருகிறார்கள். அந்த பையனை பிடித்து அந்த தாய் சொல்கிறாள், அவனை அடிக்காதீர்கள் என்று சொல்கிறார். ஏமா, நீ ஒவ்வொரு நாளும் அடி வாங்கிட்டு இருந்த, ஒவ்வொரு நாளும் நீ அழுகவே இல்லை. ஆனா இன்னைக்கு அழுகிற. இன்னைக்கு அழும்போது நாங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தோம். நீ என்றைக்கு அழுகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய மகனை நாங்கள் முடித்து அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தோம். இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்க. அதுக்கு அந்த தாய் சொன்னான், இதுவரைக்கும் என்னுடைய மகன் அடித்த போதெல்லாம் எனக்கு நிறைய வலித்தது. இதுவரைக்கும் என்னுடைய மகன் அடித்த போதெல்லாம் எனக்கு நிறைய வலித்தது. ஆனாலும் நான் சத்தம் போடவில்லை. ஆனால் இன்றைக்கு அவன் அடிக்கும் போது எனக்கு வலிக்கவில்லை. எங்கே என்னுடைய மகன் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து விட்டானோ, அவனுடைய உடலில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டிருந்ததோ என்று நினைத்துதான் நான் அழுதேன் என்றாளாம். இதுதான் தாய். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாயிடத்தில் அதே போல ஒரு மகன் தன்னுடைய மனைவி சொன்னாள் என்று செல்வத்தை எல்லாம் வாங்கிட்டு சென்ற மகன் ஒரு முறை அந்த தாயிடத்தில் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத போது அந்த தாயிடத்தில் கேட்கிறான். அந்த மனைவியோட தூண்டுதலின்படி ஒன்றுமில்லை என்று போய் திருப்பி சொல்கிறார். அவளுடைய இதயத்தை வாங்கி வாழ்கிறார். இவனும் அந்த தாயை கொன்று அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். போகும் வழியில் தவறி விழுந்து விடுகிறான். விழுந்த பொழுது அந்த விழுந்த இதயம் சொல்கிறதாம், மகனை பார்த்து போன்னுதான், அடிபட்டு விடும். அப்படி ஒரு தாய் அன்பு. இந்த தாய் அன்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அறம் பெரியதா என்று ஒரு கேள்வி. ஒரு திருடன் வந்தான். அந்த திருடனை வள்ளுவர்கிட்ட நேரடியா மாட்டினான். என்னடா செஞ்சு கொண்டே இருக்கிற அப்படின்னா, நான் திருடிட்டு இருக்கேன். ஏன் திருடுற? என்னுடைய தாய் பட்டினியா கிடக்குறா, அவளை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல, அதனால திருடுறேன்னு. வள்ளுவர் கோபம் வந்துருச்சு. நீ என்னதான் நீ தாய் கருணையில் சிறந்தவளாக இருந்தாலும் அந்த தாய்க்காக நீ ஒரு தவறான செயலை செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். ஈன்றால் பசிக்காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் விட. அப்ப ஒரு செயல் நாம் செய்கிறோம், அன்பு பெரிதா அறம் பெரிதா என்று பார்க்கும் பொழுது அறம்தான் பெரிது. இல்லறத்திலேயே அதை சொல்றாங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்ப அன்பு இல்லறத்துக்கு இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அன்பானது பண்பாக வேண்டும். அவங்க செய்யக்கூடிய அறம் அதன் மூலமாக வரக்கூடிய பயனாக வேண்டும். எப்பொழுதுமே ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதனுடைய முடிவு பலன் தான் நமக்கு முக்கியம். கல்வி கற்கிறோம் என்று சொன்னால் அந்த கல்வியின் மூலமாக நாம் அடையக்கூடிய பெரும்பலன் நல்ல உத்தியோகம், நல்ல செல்வம். கல்வி கற்றால் மட்டும் போதுமா என்று கேட்டால் முடியாது. அதுபோல அன்பு செலுத்தினால் மட்டும் போதுமா என்று கேட்டால் கூடாது. அன்பு செலுத்துவதனுடைய நோக்கமே அறம் செய்ய வேண்டும். இப்படி அறத்தை சொன்ன நூல் தான் நம்முடைய திருக்குறள். ஒரு திருக்குறள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலுமே அறத்தை தான் நமக்கு போதிக்கின்றன. திருமந்திரமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், அல்லது திருப்புகழா இருக்கட்டும், திரு அருட்பாவா இருக்கட்டும், எல்லா நூல்களுமே அறத்தை தான் சொல்லுகின்றன. ஆனா அந்த அறமானது ஒவ்வொரு சமயத்துக்கும் தகுந்த மாதிரி வேறுபடும், ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஒரு பிரம்மச்சாரியா இருந்தா அந்த பிரம்மச்சாரிக்கு உண்டான அறம் வேற, ஒரு இல்லறத்தானா இருந்தா இல்லறத்தானுக்குரிய அறம் வேற, அதே ஒரு வானப்பிரஸ்தனா இருந்தா அவனுக்குள்ள அறம் வேற, ஒரு சன்னியாசியா இருந்தால் அவனுக்குள்ள அறம். ஒரு பிரம்மச்சாரிக்கு உள்ள அறமும் இல்லறத்தானுக்குள்ள அறமும் ஏன் வேறுபடுது? இல்லறத்தானுக்கு ஒரு அறம், திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் அறத்தை செய் அப்படின்றாரு.
அதே பிரம்மச்சாரிக்கு அந்த அறம் பொருந்துமா என்றால் பொருந்தாது. பிரம்மச்சாரி என்பவன் 12 வயதுக்கு உட்பட்டவன். இந்த 12 வயதுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை மட்டும்தான் செய்ய வேண்டும். இப்படி அறநூல்களை நமக்கு பிரித்து பிரித்து ஒவ்வொருவருக்கும் தகுந்த மாதிரி அறத்தை நமக்கு வலியுறுத்திய ஞானிகள் அந்த அறத்தை செய்வதற்காக இன்றைக்கு அவதாரமாகி இன்றைக்கு ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் ஓங்காரக்குடியிலே நமக்கெல்லாம் அந்த முருகப்பெருமானே நமது குருநாதராக இருந்து நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். இது மாபெரும் புண்ணியம். ஆசான் அவர்களை நாம் காண்பது புண்ணியம், அவருடைய திருவடியை பற்றுவது புண்ணியம், அவர் சொல்வதை கேட்பது புண்ணியம், அவர் செய்யக்கூடிய தர்ம பணிகளையே நாம் இணைந்து செயலாற்றுவது அதை விட மிக மிக அப்படி ஒரு மகான்களின் நாமங்களை இன்று நாம் சொல்லி இன்று பூஜை செய்ய இருக்கின்றோம். ஞானிகளுடைய நாமங்களை சொல்லும்போது அனைவரும் ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி நாமங்களை சொல்லி எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற்று அனைவரும் ஈடொளி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்கு வைக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி.
ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், ஒப்பான பொங்கனரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம். அகத்தீசா சரணம். ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். நிறைவுப்பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா. அன்பர்கள் கவனத்திற்கு, அடுத்த வாரம் வியாழக்கிழமை தைப்பூசம் இணைந்து வருகிறது. ஆகவே இதே போல இதே நேரத்தில் இதே இடத்தில் நாம் அனைவரும் அமர்ந்து யாழ்களுடைய திருநாமத்தை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு யானைகளின் நல்லாசியை அனைவரும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சார் வந்துருக்காங்களா? என்ன வச்சுருக்கீங்க? வேஸ்ட் எங்க வைக்கலையா? ஏன் கோபால் வேஸ்ட் பெட்டி வைக்கல? வாங்க போதுவா. வணக்கம் சார்.